ஹாய் கைஸ். இப்போ நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, ஓகேங்களா, இனிமேல் பார்த்தீங்கன்னா நான் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் முக்கியமா ஏன் இனிமேல் நான் இதே மாதிரி டாபிக் போட போறேன் அப்படின்னா, இது யாரோ ஒரு சில பர்சன்ஸ்க்கு முக்கியமா இது ஆன்சர் வேணும் போல. ஸோ அப்படின்றப்போ இனிமேல் நான் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் முக்கியமா 2 பேரும் செப்பரேஷன் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்காக போட போறேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி எல்லாம் நான் 2 பேருக்குமே சேர்ந்து போடுவேன், ஓகேங்களா. லவ்வருக்கும் போடுவேன், ஹஸ்பண்ட் ஒய்ஃப்க்கும் போடுவேன். பட் ஆனா எதுக்காக இவங்க மட்டும் போட சொல்றாங்கன்னு தெரியல, ஓகேங்களா. எனக்கு ஒன்றும் புரியல. பட் ஆனா இனிமேல் நான் முக்கியமா ஹஸ்பண்ட் ஒய்ஃப் செப்பரேஷன் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கோசரம் தான் அவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து இதே மாதிரி டாபிக் தான் போட போறோம், ஓகேங்களா. இப்போ என்ன டாபிக் அப்படின்னா உங்க 2 பேருக்குள்ளயும் சோல் பேசும் இல்லையா, அவங்க 2 பேர் சோலும் பேசினா எப்படி இருக்கும் மீன்ஸ் அப்படின்னா, 2 பேருமே இப்போ பிரிஞ்சிருக்கீங்க, ஓகேங்களா. பிரிஞ்சு இருக்கிறப்போ நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு தெரியாது, அவங்க என்ன நினைக்கிறீங்கன்னு தெரியாது. அப்பனா எப்படி ஆன்சர் கிடைக்கும்? ஸோ இதே மாரி வீடியோ மூலமா தான் கிடைக்கும், ஓகேங்களா. ஓகேவா, அதனால இதே மாதிரி ரீடிங் வேணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா இன்னும் எனக்கு நிறைய இதே மாதிரி வீடியோ போடணும்னு ஆசை, ஓகேங்களா. ஸோ வாங்க, என்ன டைட்டில் பார்க்கலாமா? உங்க ஹஸ்பண்டோடைய சோல் உங்ககிட்ட என்ன சொல்ல வருது, ஒய்ஃப் கிட்ட, ஓகேங்களா. இது இந்த கார்டு, ஹஸ்பண்டோடைய சோல் ஒய்ஃப் கிட்ட என்ன சொல்ல விருப்பப்படுறாங்கன்றதுக்கான கார்டு இது, ஓகேங்களா. இது ஹஸ்பண்ட் கிட்ட அவங்க ஒய்ஃப் என்ன சொல்ல விரும்புறாங்கன்றதுக்கான கார்டு, ஓகேங்களா. இந்த கார்டு பாத்தீங்கன்னா இப்போ ஸ்பிரிட் டீம், இப்போ யூனிவர்ஸ், ஆன்சிஸ்டர், நான் ஓவராலா எல்லாரோட டீம்னு சொல்லிடுறேன், ஓகேங்களா. எல்லாத்தையும் சொல்லி நோக்கான இருக்க முடியாது இல்ல. ஸோ அதனால உங்க ஹஸ்பண்ட் சைட்ல இருக்கிற டீம் ஒய்ஃப் கிட்ட என்ன சொல்ல விரும்புறாங்க அப்படின்றதுக்கான கார்டு இது. ஒய்ஃபோட டீம் ஹஸ்பண்டுக்கு சொல்ல விருப்பப்படுற கார்டு இது, ஓகேங்களா. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 2 கார்டு சர்ப்ரைஸ் கார்டு இருக்கு, ஓகேங்களா. ஏன்னா அதை கடைசியில பார்ப்போம், ஓகேங்களா. இப்போ உங்க ஹஸ்பண்டோடைய சோல் உங்ககிட்ட என்ன சொல்ல விருப்பப்படுறது ஒய்ஃப் கிட்ட அப்படின்றத பார்ப்போம்னா, ஓகே, ஒய்ஃப் கிட்ட என்ன சொல்ல விரும்புறாங்க அப்படின்னா த பவுண்டரிஸ். இப்போ பேடா பவுண்டரிஸ் வச்சீங்கன்னா உங்க 2 பேர் ரிலேஷன்ஷிப்பும் பிரேக் டவுன், ஓகேங்களா. அதுலயே குட் பவுண்டரியா செட் பண்ணுங்க அப்படின்றாங்க, ஓகேங்களா. உங்க ஹஸ்பண்டோடைய சோல் இதுதான் சொல்ல விருப்பப்படுது, ஓகேங்களா. உங்களுக்குள்ள நல்ல மியூச்சுவல் பவுண்டரி செட் பண்ணீங்க அப்படின்னா உங்க ஹஸ்பண்டோட சோல் இதான் சொல்றாங்க. நீங்க 2 பேருமே பிரிஞ்சு இருந்தாலும் கரெக்டான பவுண்டரிஸ் நீங்க செட் பண்ணீங்க அப்படின்னா இந்த காதல், இந்த அன்பு, காதல்னா 2 பேருக்குள்ள இருக்கிற அன்பு, ஓகேங்களா. உங்க 2 பேருக்குள்ள அன்பு நீடிக்கும் அப்படின்றாங்க. யாரோட சோல்? உங்க ஹஸ்பண்டோடைய சோல், ஓகேங்களா. இப்போ உங்க ஒய்ஃப் என்ன சொல்ல விரும்புறாங்க? ஓகே, இது ஒய்ஃபோட சோல் என்ன சொல்ல விரும்புறாங்க அப்படின்னா, இது கடவுள் கிட்டதான் இருக்கு அப்படின்றாங்க, ஓகேங்களா. ஏன்னா டிவைன் டைம்னாவே டிவைன் ஏதோ ரீசனுக்காகவே பிரிச்சு வச்சிருக்காங்க அப்படின்றதுக்கான கார்டோட மீனிங், ஓகேங்களா. அதுதான் சொல்ல விருப்பப்படுறாங்க. கரெக்டான தருணம் வந்தா நீங்க 2 பேரும் சேருவீங்க அப்படின்றாங்க, ஓகேங்களா.
உங்க ஒய்ஃபோட சோல் இதான் சொல்லுது. ஓகேங்களா? இப்போ இந்த கார்ட்ல என்ன இருக்குன்னு பார்ப்போமா? ஹஸ்பண்டோடைய டீம் ஒய்ஃப்க்கு என்ன சொல்ல விரும்புறாங்க பார்ப்போமா? ஓகே, அதாவது அவங்க கூட ஒர்க் பண்ற எத்தனை உமனா இருந்தாலும் யார வேணாலும் அவங்க வந்து சூஸ் பண்றாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க. பட் ஆனா வந்து ஹஸ்பண்டோட டீம் என்ன சொல்ல விரும்புறாங்கன்னா, எப்பயுமே வந்து நீங்க மட்டும்தான் அப்படின்றது தான் இந்த கார்டோட மீனிங். ஓகேங்களா? எப்பயுமே வந்து அவங்க வந்து உங்களதான் சூஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஒய்ஃப். ஓகேங்களா? யார் பாக்குறீங்களோ அவங்களதான் சூஸ் பண்ணுவாங்கன்றதுக்காக தான் மீனிங். ஓகேங்களா? ஏன்னா நீங்க அவங்கள தப்பா நினைச்சிருக்கலாம். ஓகேங்களா? ஆனா அவங்களோட டீம் சொல்றாங்க நீங்க நினைச்சது தப்பு, அவங்க உங்களை மட்டும்தான் சூஸ் பண்ணுவாங்க அப்படின்றாங்க. ஓகேங்களா? இதுதான் ஹஸ்பண்டோட டீம் சொல்ல விரும்புற விஷயம். ஓகேங்களா? ஓகே, இப்ப வந்து ஒய்ஃபோட டீம் என்ன சொல்ல விரும்புறாங்க பார்ப்போமா? ஓகே, என்ன சொல்ல விருப்பப்படுறாங்கன்னா, நீங்க 2 பேருமே வந்து ஒய்ஃபோட டீம் சொல்ல விருப்பப்படுறது, நீங்க 2 பேருமே சேர்ந்து இருந்தா வந்து சந்தோஷமும் உங்களுக்குள்ள வந்து எமோஷனல் பாண்டும் வந்து ஜாஸ்தியா ஆகும் அப்படின்றாங்க. ஓகேங்களா? அதுதான் சொல்ல விருப்பப்படுறாங்க. ஏன் சொல்றேன் அப்படின்னா வந்து நீங்க தப்பா கூட நினைச்சிருக்காங்க. பட் ஆனா வந்து ஹஸ்பண்ட் கிட்ட சொல்ல விருப்பப்படுறாங்க. ஓகேங்களா? டீம் ஒய்ஃபோட டீம் வந்து சொல்ல விருப்பப்படுறாங்க, இல்ல இது வந்து ஒரு அழகான எண்டிங், அதாவது சந்தோஷமான முடிவு தான், இது சேடான முடிவு இல்ல அப்படின்றாங்க. ஓகேங்களா? ஒய்ஃபோட டீம். ஓகே, ஏன்னா வந்து நீங்க 2 பேரும் சேர்ந்து இருந்தாதான் வந்து சந்தோஷம்ன்றத இதுல சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இதுதான் இந்த கார்டோட மீனிங். ஓகேங்களா? ஓகே, 2 கார்டு பார்ப்போமா? 2 கார்டு சர்ப்ரைஸ் கார்டு சொன்னோம் இல்லையா? ஓகே, இது வந்து பாத்தீங்கன்னா வந்து என்னோட கைடன்ஸ். ஓகேங்களா? ஏன்னா எப்பயுமே என்னோட கைடன்ஸ் இருப்பேன் இல்லையா? இது வந்து ஹஸ்பண்டுக்கான கைடன்ஸ். ஓகேங்களா? இந்த நான் இப்போ ரிவீல் பண்ண கார்டு ஹஸ்பண்ட் பார்க்க வேண்டிய கார்டு. ஏன்னா சொல்றேன்னா, எப்பயுமே வந்து இதுதான் நடக்கும் அதுதான் நடக்கும்னு நீங்க நினைச்சிட்டே இருந்தீங்கன்னா அது தள்ளிதான் போகும். ஓகேங்களா? ப்ராக்டிக்கலா வந்து யோசிச்சீங்க அப்படின்னா அது நடக்காது. பட் ஆனா என்ன நினைப்பீங்க, இல்ல நடக்கும் அப்படின்ட்டு. பட் எப்பயுமே வந்து கோ வித் ஃப்ளோ. என்னோட சென்டென்ஸ் பார்த்தீங்கன்னா, நான் எப்பயுமே வந்து என்னோட மனசுல சொல்ல வேண்டிய விஷயம் நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன். அது என்னன்னா கோ வித் ஃப்ளோ. ஓகேங்களா? ஒரு சின்ன ஸ்டோரி மட்டும் சொல்லுவேன். ஸ்டோரி மீன்ஸ் ஸ்டோரி கிடையாது. இப்ப வந்து 6 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதுல வந்து பாத்தீங்கன்னா நிறைய எல்லாமே வரும், அதுல அடிச்சுட்டு வரும். பட் ஆனா என்ன பண்ணுவீங்க, அது வந்து அந்த 6 பாத்தீங்கன்னா எல்லாமே எல்லாமே வருது அப்படின்றதுனால வந்து அது தடைப்படுதா? இல்ல. சோ அதனால வந்து என்னன்னா 6 ஒரு எக்ஸாம்பிள். ஓகேங்களா? அத ஞாபகம் வச்சுக்கோங்க எப்பயுமே. ஏன்னா வந்து 6னா தண்ணி போகும் இல்லையா, அந்த ஆற்ற சொல்றேன். அது வந்து போயிட்டே இருக்கும். அது யாருக்காகவும் வந்து பாத்தீங்கன்னா நிக்காது. ஏன்னா வந்து அதுக்கு வந்து என்ன நடக்கும் என்ன நடக்காது, ஃபியூச்சர் என்ன, ப்ரெசன்ட்ல என்ன நடந்துச்சு, பாஸ்ட்ல என்ன நடந்துச்சுன்னு அது நினைக்காது இல்லையா? ஸோ அதனுடைய போக்கிலேயே போவோம். ஸோ அதே மாதிரியே போங்க அப்படின்றது தான் ஹஸ்பண்டுக்கான கைடன்ஸ். ஓகேங்க, என்னோட கைடன்ஸ். இப்போ ஒய்ஃப்கான கைடன்ஸ் என்னன்னு பார்ப்போமா? பாருங்க, நீங்களே பாருங்க. உண்மையாலுமே நான் வந்து என்ன சொல்றேன் அப்படின்னா, நீங்க 2 பேருமே பாத்தீங்கன்னா சோல்
சோல்மேட். ஓகேங்களா? ஏன் சொல்றேன்னா ட்வின் ஃபிலிம் ஆகட்டும், சோல்மேட் ஆகட்டும், ட்வின் ஃபிலிம் மட்டும்தான் வந்து சோதனை நடக்கணும் கிடையாது. சோல்மேட்டும் வந்து எல்லாமே சந்திக்க வேண்டிய சூழல் வரும். ஓகேங்களா? அதனால வந்து நீங்க மனசு உடைஞ்சு போய் ஃபீல் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஓகேங்களா? ஏன் சொல்றேன்னா சில பேர் என்ன பண்ணுவாங்க, 2 பேர் பிரிஞ்சு இருக்கிறதுனால வந்து ரொம்ப கஷ்டப்படுவாங்க. என்னடா நடக்குதுன்னு கூட தெரியாம. ஸோ ஓகேங்களா? அதனால ஒய்ஃப்க்கு என்னோட கைடன்ஸ் பாத்தீங்கன்னா அதுதான். நீங்க டீல் பண்ற பர்சன் பாத்தீங்கன்னா சோல்மேட். அதனால வந்து கஷ்டமே பட தேவையில்ல. எங்க போனாலும் வந்து உங்ககிட்டதான் வருவாங்கன்னு தான் இந்த கைடன்ஸ். ஏன் சொல்றேன்னா டீப் ரிக்ரியேஷன் யுவர் ஹார்ட் அண்டர்ஸ்டாண்ட் ஈச் அதர். ஏன்னா சோல்மேட் பாத்தீங்கன்னா 2 பேருமே புரிஞ்சுப்பாங்க. ஓகேங்களா? அவங்களுடைய டீப் சோல் பாத்தீங்கன்னா அவ்வளவு அழகா இருக்கு எப்பயுமே. ஏன்னா சோல்மேட் அவ்வளோ அவங்க என்ன நினைக்கிறாங்களோ, விமன் என்ன நினைக்கிறாங்களோ மின்னும் அதை நினைப்பாங்க. ஓகேங்களா? அதுதான் இதுக்கான மீனிங். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு இந்த ரீடிங் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இனிமேல் பாத்தீங்கன்னா லவ்வருக்கான ரீடிங் வராது. ஓகேங்களா? ஏன்னா இன்னையில இருந்து நான் சொல்லணும்னு நினைச்சேன், பட் மறந்துட்டேன். பட் இனிமேல் பாத்தீங்கன்னா ஹஸ்பண்ட் ஒய்ஃப்கான ரீடிங் மட்டும்தான். ஏன்னா வந்து இது யாருக்கோ வந்து ரொம்ப கஷ்டத்துல இருக்காங்க போல. ஓகேங்களா? அதனால வந்து இனிமேல் ஹஸ்பண்ட் ஒய்ஃப்கான ரீடிங் மட்டும்தான் கண்டினியூ ஆகுன்றத இந்த ரீடிங் மூலமா நான் சொல்லிடுறேன். ஓகேங்களா? ஓகே, இந்த ரீடிங் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க.